சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1520 ரூபாய் குறைந்தது. கிராம் 14,600 ரூபாய்க்கும் சவரன் 1,16,800 ரூபாய்க்கும் விற்பனை. புதுச்சேரி சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல். முதலமைச்சர் என் ரங்கசாமி தாக்கல் செய்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக நேரடி கள ஆய்வை தொடங்கியது இந்திய தேர்தல் ஆணையம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் காவல்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை. தமிழகம் முழுவதும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு. 38 மாவட்டங்களிலும் வாக்குப்பதிவு இயந்திரம் தொடர்பாக நடமாடும் செயல் விளக்க வாகனத்திற்கு ஏற்பாடு. உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலும் நாளை திருச்சிக்கு வருகிறார். நாளை பாஜக மையக்குழு உறுப்பினர்களுடன் இருவரும் சேர்ந்து ஆலோசிக்க இருப்பதாக தகவல். மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம். தொழிலாளர் சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் வேலைநிறுத்தம். மத்திய தொழிற்சங்கங்கள், வங்கி ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைநிறுத்தத்தால் நேரடி வங்கி சேவைகள் பாதிக்கும் அபாயம். இணையவழி வங்கிப் பணிகள் மற்றும் செல்போன் செயலிகள் மூலம் மேற்கொள்ளப்படும் மின்னணு பணப்பரிமாற்றம். பொது வேலை நிறுத்தத்தில் போக்குவரத்து ஊழியர்கள் பங்கேற்கக்கூடாது. தவறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை. நாடு முழுவதும் நடைபெற்று வரும் பொது வேலை நிறுத்தத்திற்கு ராகுல் காந்தி ஆதரவு. இப்போதாவது தொழிலாளர்களின் குரலை பிரதமர் மோடி கேட்பாரா என எக்ஸ் தளத்தில் கேள்வி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் இணையதளத்தில் வெளியீடு. வருகிற 22ஆம் தேதி தேர்வு நடைபெறுகிறது. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. ஆய்வு செய்து அறிக்கை அனுப்பிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் 8 பேரிடம் சாட்சியம். சென்னையிலிருந்து இன்று முதல் 3 நாட்களுக்கு 1280 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். மகா சிவராத்திரி மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் ஏற்பாடு. போவரந்தவல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் இயக்கம் தொடர்பாக 2வது நாளாக இன்றும் ஆய்வு. பிரேக்கிங் தொழில்நுட்பம், தண்டவாளத்தின் தரம் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு நடத்தப்படுகிறது.
சென்னை இலங்கை இடையேயான விமான கட்டணம் பல மடங்கு உயர்வு. வருகிற 15ஆம் தேதி நடைபெறும் இந்தியா பாகிஸ்தான் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியால் உயர்ந்ததால் பயணிகள் அதிர்ச்சி. சபரிமலை ஐயப்பன் கோவில் தங்க கவசம் முறைகேடு வழக்கு. திருவிதாங்கூர் தேவஸ்தம் வாரிய முன்னாள் தலைவருக்கு ஜாமீன். மாசி மாத வழிபாட்டிற்காக சபரிமலை கோவில் நடை இன்று திறப்பு. வருகிற 17ஆம் தேதி வரை முன்பதிவு செய்து தரிசனம் செய்ய அனுமதி. ஜென்செட் புரட்சிக்கு பின் வங்கதேசத்தில் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. தேர்தலில் வாக்களிக்க உள்ள ஒவ்வொரு வாக்காளருக்கும் 2 வாக்குச்சீட்டுகள் பெறும் நடைமுறை. பேச்சுவார்த்தை பலனளிக்காவிட்டால் ஈரான் மீது ராணுவ நடவடிக்கை. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கையால் பதற்றமான சூழல். அமெரிக்கா பாகிஸ்தானை தங்கள் தேவைக்காக பயன்படுத்திக் கொண்டதாக அந்நாட்டு ராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிப் குற்றச்சாட்டு. டாய்லெட் பேப்பரை விட மோசமாக பயன்படுத்தி எறிந்துவிட்டதாகவும் ஆதங்கம். தாய்லாந்தில் பள்ளிக்குள் புகுந்து மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கிச் சூடு. பள்ளி முதல்வர் உட்பட 3 பேர் காயமடைந்ததாக தகவல். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். இன்று நடைபெறும் லீக் போட்டியில் நமீபியாவை எதிர்கொள்கிறது இந்திய அணி.